ஹாய், வாங்க மீன் மேக்கர் போண்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், மீன் மேக்கர் எடுத்து ஆல்ரெடி ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி கொதிக்க வச்சு சுடு தண்ணியில் போட்டு அது ஒரு 10-15 நிமிஷம் ஊறினாலே போதும். அப்படியே ஒரு வேக்காடு வெந்த மாதிரி ஆகிடும். வெந்த மாதிரி ஆச்சுனாக்கா அதுக்கப்புறமா அது நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்துட்டு தான் இது நல்லா மசிச்சிக்கணும். கையால் நல்லா மசிச்சிக்கணுங்க. மசிச்சோம்னா மாவு மாதிரி வரும். அது பாருங்கள், ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாத்திரத்தில். அதை எடுத்து போட்டாச்சுங்க. போட்டு கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கணுங்க. கடலை மாவு போட்டு நல்லா மசிச்சு பிசைஞ்சிக்கணுங்க. அது பாருங்க, அப்படியே போண்டா. மீன் மேய்க்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, கறி மாதிரியே. அது சுடுதண்ணியில் ஊற போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மாவு மாதிரி அது நல்லா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் சால்ட், உப்பு எல்லாமே போட்டு அதெல்லாம் மசிச்சு பிசைஞ்சி அப்படியே உருண்டையாக உருட்டி எண்ணெய்க்குள்ளார போட்டு பொரிச்சா இன்னும் செம்மையாக வாசனையாக இருக்கும். கறி பொரிக்கிற மாதிரி வாசனை வரும். மீன் மேக்கர் போண்டா நல்லா அந்த மீன் மேக்கர் எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா மொறு 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 மொறுன்னு கறி சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரி வாசனை வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க, உருண்டையாக. பாருங்கள், எல்லாமே அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுக்காச்சுங்க. இதுமாரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா தான் அப்படியே நம்ம எண்ணெய் காய வச்சு டக்குன்னு எண்ணெய்க்குள்ளார போட்டு பொரித்து டக்குன்னு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு பொரிக்கணும், கொஞ்சம் நேரம் ஆகும்.
நல்லா அப்போ தான் மொறு மொறு மொறுன்னு வெந்து வரும். சூப்பராக இருக்குங்க மீன் மேக்கர் போண்டா. இதிலே வடை கூட செய்யலாம். இது அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக தட்டினா வடை, உருண்டை உருண்டையாக போட்டால் போண்டா. அவ்வளோதான் மீன் மேக்கரில். ரொம்ப ஈஸியானது. ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் வீட்டில் இருந்தேன்னா டக்குன்னு எடுத்து ரெடி பண்ணி நான் ஒன்று அந்த சுடுதண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க தான் லேட் ஆகும். அந்த மீன் மேக்கரை ஊற வச்சு வெந்த மாதிரி ஆனால் தான் இன்னும் சாஃப்டாக இருக்கும். அப்படியே பிசைஞ்சு இது பண்ணுறது. எல்லாம் உரண்டி ரெடி ஆகிடுச்சிங்க. அது பாருங்க போண்டா, மீன் மேக்கர் போண்டா. பிடிச்சி கிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பில் தவா வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது, சூடு ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படியே போய் இதை எடுத்து பொரிச்சிக்கலாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வாங்க இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. நாங்கள் ஒரு 100 கிராம் கூட போடலை மீன் மேக்கர். நான் 8 உருண்டை வந்துருக்கு மீன் மேக்கரு. அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அடுத்தது வந்து கடலை மாவு, உப்பு எல்லாம் சேர்ந்து அதிகமாகிடும். பாருங்கள் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஒரு நாள் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெயில் எடுத்து போட்டாச்சுங்க பொரிக்க. பாருங்கள் நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனை வந்து பொரிக்கும் போது. மீன் மேக்கர் போண்டா. இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும். ஒரே போர். வெங்காய போண்டா, அடுத்தது என்ன இந்த கோசுலாம் போட்டு போண்டா போடுவாங்க, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். இந்தமாரி மீன் மேக்கர்னால் அப்படியே கறி, சிக்கன், மட்டன் மாதிரி இருக்கும், வாசனையாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் போட்டு அரை வைக்காடு வெந்துச்சு. இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா திருப்பி விட்டுக்கணும். வெந்துடுச்சிங்க. இப்போ அப்படியே திருப்பி விட்டால் 2 பக்கமும் வெந்துடும்.
பாருங்கள். அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கலாங்க. இப்படி வேக விட்டால் தான் மொறுன்னு வேகும். அது உள்ள இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, மாவு போட்டுக்கணும் இல்லைங்களா, கொஞ்சம் கடலை மாவு, அது மொறுப்பாக வேகணுங்க. பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான வேலை, டக்குன்னு. மற்றெல்லாம் வடை செய்யணும், கடலப்பருப்பு ஊற வைக்கணும், அது 1 மணி நேரம் ஆகும். அதை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அது ரொம்ப நேரம் ரிஸ்க் எடுத்து செய்யணும். இது டக்குன்னு அந்த வேலை அப்படியே டக்குன்னு. பொரிஞ்சிடுச்சுங்க. நல்லா திருப்பி விட்டு வேக வச்சா தான் நல்லா வேகும். அந்த மீன் மேக்கரு, வெங்காயம், அதில் போட்டுக்கிற மசாலா அனைத்துமே எல்லாம் மொறுன்னு வரும். வெந்து செம்மையாக இருக்குங்க, சூப்பராக. நல்லா வாசனையாக இருக்கும், கடலை எண்ணெயில் பொரிக்கிறதுனால. நல்லா பொரிஞ்சிச்சுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே பாத்திரத்தில் அழகாக எடுத்துக்கலாங்க. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா சூப்பராக. மீன் மேக்கர் போண்டா. இது சோயா பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் மீன் மேக்கருன்னாங்க, ஒவ்வொருத்தர் சோயா பீன்ஸ் சொல்லுவாங்க. பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க போண்டா. பாருங்கள், நல்லா 8 உருண்டையும் நல்லா அழகாக பொரிச்சாச்சு.
போண்டா 8 போண்டா ஆகும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறது. கலர்ஃபுல்லாக அப்படியே மொறுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மீன் மேக்கர் எண்ணெயில் பொரிஞ்சது அப்படியே சிக்கன் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மொறுன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கே ஒரு வீடியோ கூட ஒரு கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. யாரும் செஞ்சு சாப்பிட மாட்டேங்க போல இருக்கு நாங்கள் போகிற வீடியோவை பார்த்து. மீன் மேக்கர் போண்டா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பிளேட்டு நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க, இலையில் வச்ச மாதிரி. என்ன டிசைனாக இருக்குதுங்க கடையில் பார்த்தா பிளேட். பார்க்குறதே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் டக்குன்னு செஞ்சுக்கலாம். இதில் பார்த்து டக்குன்னு ஒரு டீ போட்டோமா அதில் அப்படியே டக்குன்னு என்ன ஆகுனா அந்த மீன் மேக்கர் தான் கொஞ்சம் ஊறத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் அப்படியே அந்த பாத்திரத்தில் மீன் மேக்கரை போட்டு அதில் ஊற்றி விட்டா ஒரு 5 நிமிஷத்துலேயே பொத்தன்னு ஊறிடும். டக்குன்னு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து கடன்னு எல்லாமே நான் போட்டுக்கிறது எல்லாமே பார்த்து ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எஸ்பிஎஸ் ஸ்டடி சேனலுக்கு. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.